நலமான வாழ்வே நிறைவான பெருஞ்செல்வம். நமது உடலில் 65 முதல் 70 விழுக்காடு நீரால் ஆனது. இந்த உலகத்திலேயும் சற்றேறக்குறைய 70 விழுக்காட்டுக்கு மேலே தண்ணீர் தான் இருக்குது. அதோட நம்ம உடம்புக்கு தேவையான உணவுகளில் கொழுப்பும் முதன்மையானதுங்கிறத நம்ம மறக்கக்கூடாது. நம்ம உடம்புல 14 விழுக்காடு கொழுப்பு தான் இருக்குது. ஒரு மனிதருக்கு தினசரி 40 கிராம் கொழுப்பு தேவைன்னு அது குறித்தின அறிஞர்கள், ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. குறிப்பாக நாம் பெரும்பாலானவங்க என்ன சொல்கிறோம், உணவு சாப்பிடும்போது எண்ணெயில் பொரித்த உணவுகளை சாப்பிட்டா ஐயோ கொழுப்பு அதை அதிகம் சாப்பிடக்கூடாதுங்கிறோம். அதே போல் தேங்காயில் கொழுப்பு இருக்குது, முந்திரி பாதாம் பிஸ்தாவில் கொழுப்பு இருக்குது, அதனால் அவையெல்லாம் அதிகமாக சாப்பிடக்கூடாது. இல்லை சாப்பிடாமலே விட்டுறவங்கெல்லாம் உண்டு பயந்துக்கிட்டு. ஆனால் உண்மை நிலை என்னன்னு சொன்னால், தினசரி நாம் 40 கிராம் கொழுப்பு சாப்பிட்டே ஆகணும். அப்போ தான் நம்ம ஆரோக்கியமாக, உற்சாகமாக, நல்ல உடல் பலத்தோடு திகழ முடியுங்கிறது தான் உண்மையான உண்மை. அதனால் எண்ணெயில் சமைத்த பொருட்களை சாப்பிட தயங்கக்கூடாது. அளவுக்கு மீறினா எல்லா பொருளுமே கெடுதி. அந்த வகையில் அதுபோல் எண்ணெயும் கெடுதி தான். அதனால் எண்ணெயை சாப்பிடவே கூடாதுங்கிறது மிகப்பெரிய தவறு. அதுவும் பச்சை தேங்காயை தினசரி நீங்கள் ஒரு 5-6 சில்லுகள் பத்தை சாப்பிட்றது நல்லது. அரை மூடி அளவுக்கு கூட சாப்பிட்லாம். தனித்த உணவை சாப்பிட்டிங்கன்னா 2 தேங்காய் கூட பச்சையாகவே சாப்பிட்லாம். உடம்புக்கு எந்த கெடுதியும் பண்ணாது. அதை விட ரொம்ப முக்கியம், அது மருந்தாக செயல்பட்டு பல நோய்களை குணமாக்குங்கிறது ஒரு உண்மையான உண்மை. அதனால் தேங்காய் சாப்பிட்றது, தேங்காய் பால் சாப்பிடுவது நல்லது. அதே போல் முந்திரி, பாதாம், பிஸ்தா, சாரா பருப்புகள், இந்த போன்ற கொட்டை பருப்புகளை அளவாக, குறிப்பாக பச்சையான பருப்பை 20 கிராம் வரைக்கும் ஒருத்தர் தினசரி தொடர்ந்து சாப்பிட்லாம். அப்படி சாப்பிட்டா 10 விழுக்காடு அவருடைய வாழ்நாள் கூடும், 10 வயது கூடுதலாக வாழலாம்னு சொல்லி பல்வேறு தகவல்கள் இருக்கின்றன, ஆதாரபூர்வமாக இருக்கின்றன. அதனால் இனிமேல் நாம் கொழுப்பு என்று சொல்லி எந்த பொருளையும் ஒதுக்கக்கூடாது. ஏன்னா கொழுப்பு என்ற உணவும் நமக்கு தேவையான முக்கியமான முதன்மையான உணவுகளில் ஒன்று என்பதை நம்ம மறக்கக்கூடாது. இந்த நல்ல தகவல் நாடெங்கும் பரவ எங்களது ஐலைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அன்புடன் காஞ்சி முகிலன்.